வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளை பற்றி நாம் பேசுகிற போது எனக்கே சில நேரங்களில் சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்திருக்குமா, இவ்வளவு நுண்மையான விஷயங்களெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே, அப்படிலாம் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இருந்திருக்கணுங்க. இப்போ காட்டு மனிதர்கள் கண்ணாடி போடுறதில்ல, வேட்டையாடுறவங்க. அதே போல் வீட்டு கிராமத்து விவசாயிகள் பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அருமையாக காது கேட்குது, அவங்க நல்லா நடந்து போகிறாங்க வர்றாங்க. இயற்கையோடு இருந்தபோது ஒலி ஒளி எல்லாவற்றையும் நாம் உணரக்கூடிய தன்மையுடையவர் இருந்தோம். நுண்மைத்தன்மை வர வர கம்மியாயிடுச்சோன்னு பார்க்குறோம். முந்தி டெலிஃபோன் மணி அடித்தா இப்படி எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ காதுக்குள்ளே இது பண்ணிடுறோம். அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, இனி வர வர என்னாங்கன்னா, நமக்கு சிப்பு வச்சுட்டான்னா நமக்கு எல்லாமே கேட்கும் போல அதனால் ஆகும். அடுத்த தலைமுறையில் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதையை பாருங்கள் அப்படின்னு. வழக்கப்படி வேதாளத்தை போய் வெட்டி வீழ்த்தி கொண்டு வர்றார் விக்ரமாதித்தன். கதையை ஆரம்பிக்குது வேதாளம். விக்ரமாதித்த மகாராஜனே, வில்லி நகரத்தை வம்சகேது என்று ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 மனைவியர். இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் ஜனத்தொகையை பொறுத்து மன்னர்கள் நிறைய திருமணம் பண்ணுவாங்க, செல்வந்தர்கள் நிறைய திருமணம் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் சட்டமெல்லாம் வந்துருச்சு. 3 மனைவியர். அந்த 3 பேருடைய பெயர்களே வித்தியாசமாக இருக்கும். தாரகவல்லி, சந்தனக்குயத்தி, மிருங்காகவதி. இந்த 3 பேர். இந்த பெயர் கூட விடுங்க, நமக்கு நினைவுக்காக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். வில்லின்னு ஒரு தேசம் இருந்ததா நமக்கு தெரியாது. அதே போல் இப்படி ஒரு மன்னன் ஆண்டானாங்கிறதும் இல்லை. நமக்கு தேவை என்னென்னா கதையினுடைய அந்த கரு மட்டும்தான். இந்த 3 பேரும் மிகுந்த நுண்மையான உணர்வுகளை கொண்டவர்களாம். நுண்மையான உணர்வுனா எப்படி நுண்மையான உணர்வுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இதில் அந்த முதல்ல அந்த பெண்ணு தாரகவல்லி ஒரு நாள் மாலையில் தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்தாலாம். அப்போ அவள் தலையில் இருந்த பூவில் ஒரு சின்ன தேனி வந்து உட்கார்ந்துருந்துருக்கு. உடனே மயக்கப்பட்டு விழுந்துட்டாலாம். மயக்கப்பட்டு விழுந்தோடனே அவளை போய் அப்புறம் எல்லோரும் சரி பண்ணி அவள் தெளிஞ்சிட்டா. அதே போல் 2வது பெண்ணு சந்தனக்குயத்தி மன்னனோட அந்த அரண்மனையினுடைய உப்பரிகை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய திறந்தவெளி மாடியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. நிலா வெளிச்சம் அவள் மேலே பட்டிருக்கு. முழு நிலவு நாள் பௌர்ணமி. அவளுடைய உடம்பெல்லாம் கொப்பளமாக வந்துருச்சான். வெயில் பட்டால் வேக்குரு வருது இல்லையா, அது மாதிரி நில ஒளியே தாங்க முடியலையா அவளால். அப்புறம் அதில் சந்தனம்லாம் பூசி சரி பண்ணிட்டாங்களாம். 3வது பெண்ணு மிருங்காகவதி. அவள் உட்காந்து ஓவியம் தீட்டிக்கிட்டு இருந்தாலாம் அரண்மனைக்குள்ளே. அப்போ எங்கேயோ பக்கத்தில் உரலில் இடிக்கிற ஓசை கேட்டதான். ஏன்னா அந்த காலத்துலலாம் கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது. ஒன்று அம்மி, குழவி, உலக்கை, இதை வச்சு தான் இடிப்பாங்க, அரைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்படி இப்போ அந்த சத்தம் கேட்ட உடனே இவருடைய கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, கையில் சிவந்து போச்சான் அப்படியே. இப்போ இந்த 3 பேருடைய நிலை இதுதான். ஒருத்தி வண்டு வந்து உட்காரவும் மயங்கி விழுந்தா. அடுத்தவ பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் மேலே பட்ட உடனே கொப்பளை வந்துச்சு. 3வது ஒருத்தி உலக்க சத்தம் கேட்ட உடனே அவருடைய கை சிவந்து போச்சு. இப்போ வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்குது, இந்த 3 பேரில் மிகுந்த நுண்மையானவர்கள் யார்? நுண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. நுண்மையானவர்கள் யார்? விக்ரமாதித்தன் சர்வசாதாரணமாக அடித்தான். எப்படி அப்படின்னா, முதல்ல இருந்த பெண் இருக்காளே, அவளுடைய தலையில் வண்டு உட்கார்ந்தது. அதனால் அவளுக்கு அந்த தலையில் ஸ்பரிசம் ஏற்பட்டிருக்கும், தொட்ட உணர்வு ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக சந்தனக்குயத்தின் மீது நிலவு ஒளி பட்டது, அதுவும் அவளால் உணர முடிஞ்சிருக்கும். இது 2மே இவருடைய உடம்பை தொட்டது, இவர்களுடைய உடம்பை தொட்டது. ஆனால் உலக்கை சத்தம் காதில் கேட்டது. உலக்கை மேலே விழுகலை, உலக்கையை தொடரலை, ஒன்றும் செய்யலை. அந்த நுண்ணொளி
அது என்ன செஞ்சு இவருடைய உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, இந்த மூவரில் இவளே நுண்மையானவள் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட வேதாளம் பழையபடி என்ன பண்ணுச்சு, முருங்கை மரத்துக்கு போயிடுச்சு. விக்ரமாதித்தன் விட போகிறதில்ல, நம்மளும் விட போகிறதில்ல. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.